வணக்கம். ஸ்ரீவாரி ராஜா 100 நாள் 100 ஆரோக்கிய குறிப்புகள் டே 32. வாழை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வாழை பூவிலிருந்து வாழை தண்டு வரையிலும் ஏராளமான மருத்துவ குணங்களை கொண்டது இந்த வாழை மரம். இந்த வாழை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வாழைப்பூ நமது குடலுக்கும் நம்மளுடைய வயிற்றுக்கும் நலன் காக்கக்கூடியதுதான் இந்த வாழைப்பூ. இந்த வாழைப்பூல பாஸ்பரஸ், மெக்னீசியம், கால்சியம், ஏராளமான விட்டமின்ஸ்கள் இருக்குது. வயிற்றுப்புண் இருப்பவர்கள் வாரத்துக்கு 2 முறை இதை பொரியலாகவோ இல்ல கூட்டு மாதிரியோ செஞ்சு சாப்பிடும்போது இந்த வாய்ப்புண், வயிற்றுப்புண், அல்சர் இது எல்லாமே சரியாயிடும். ஜீரண அமிலங்களின் செயல்பாடுகளை சீரமைக்கும் ஆற்றல் கொண்டது இந்த வாழைப்பூ. இந்த வாழைப்பூ சாப்பிடும்போது வாயு தொல்லையும் சரியாயிடும். நீண்ட நாள் மலச்சிக்கல், மூலம் நோயினால் ஏற்படக்கூடிய ஆசனவாய் புண், ஆசனவாயில் ஏற்படக்கூடிய ரத்த கசிவு, ஆசனவாயில் கடுகடு என்று இருக்கக்கூடிய அந்த கடுகடுப்பு தன்மை, இது எல்லாமே இந்த வாழைப்பூ எடுத்துக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும். அதை நீங்க சாப்பிடும் போதே தெரிஞ்சுக்கலாம். ஒரு 2-3 தடவை சாப்பிடும் போதே நல்ல ரிசல்ட் தெரியும். வாழைப்பூவை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பூ பாத்தீங்கன்னா நம்மளுடைய சினைப்பை மாதிரியே இருக்கும். முட்டைப்பை, ஓவரின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஓவரி மாதிரியே இருக்கும் இந்த வாழைப்பூ. அப்ப ஓவரிக்கும் ரொம்ப நல்லதுங்க இந்த வாழைப்பூ. பெண்களுக்கு மெனோபாஸ் டைம்ல ஏற்படக்கூடிய அதிக ரத்த போக்கு ஏற்படுது அப்படின்னா இந்த வாழைப்பூவை 2 லேயர் மட்டும் எடுத்துக்கணும். அந்த 2 இதழ் மாதிரி இருக்கு இல்லையா, எடுத்தா ஒரு 20 பூ அந்த மாதிரி வரும். அந்த பூவை மோர்ல அரைத்து வெறும் வயிற்றில் காலை நேரத்துல குடிச்சிட்டு வரும்போது ஒரு வாரம் குடிச்சிங்க அப்படின்னாக்கா இந்த மெனோபாஸ்னால ஏற்படக்கூடிய அதிக ரத்த போக்கு கட்டுக்குள்ளார கொண்டு வந்துடும். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதலும் சரியாகும். பாடி ஹீட்டையும் குறைக்கக்கூடியது இந்த வாழைப்பூ. இந்த வாழைப்பூவை வாரம் 2 முறை எடுக்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இது செய்யறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால எல்லாருமே இந்த பூவை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதை தவிர்த்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இந்த வேலையை செஞ்சீங்க அப்படின்னா உடலுக்கு இத்தனை நன்மைகளை தரக்கூடிய வாழைப்பூவை நீங்க அவாய்ட் பண்ணவே மாட்டீங்க. எடுங்க, ஆரோக்கியம் காப்போம்.